குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவினுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்கனாமி சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த சீரியஸ் ஆஃப் வீடியோஸில் அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து இந்தியாவில் நடந்த ஒரு 5 to 6 இன்சிடென்ட்ஸ் ஓகேங்களா, அதை வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது கம்பைன் பண்ண ஒரு நியூஸாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லோவாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா 1.5 இல்லைன்னா 2 அப்படிங்கிற ஸ்பீடில் வச்சு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய டிராஃப்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்துட்டீங்க அதை டிராஃப்ட் பண்ண விதமும் ப்ளஸ் வந்து இப்போது அதனுடைய பைலேட்ரல் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துருவோம். ப்ளஸ் வந்து சுசுகி மோட்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஹெட்டு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ரிப்போர்ட் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ரிக்வஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வச்சுருக்காரு, அது பார்த்துருவோம். ப்ளஸ் வந்து அமெரிக்கா நமக்கு உண்டான அந்த பைலேட்ரல் ட்ரேட் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ப்ளஸ் வந்து ஆப்பிள் நிறுவனம் இருக்கு இல்லையா, கம்பெனி ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி, ஸோ அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்ததுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ப்ளஸ் வந்து இந்தியாவில் அதனால் வந்து என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் முழுக்க பார்ப்போம். தமிழ்நாட்டை பற்றின ஒரு 2 பாசிட்டிவான நியூஸ் இருக்குது, அதையும் வந்து இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகே, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி அப்படிங்கிறது நம்ம வந்து 2014 வந்து அதை வந்து இந்த டிராஃப்டை வந்து கொண்டு வந்திருந்தோம். ஓகே, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இவி மேனுஃபேக்சரிங்கை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணுற இவியை வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் வச்சுருந்தோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இப்போது இம்போர்ட் பண்ணக்கூடிய கார்களினுடைய அந்த இறக்குமதி வரி கஸ்டம் டியூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை இம்போர்ட் டேரிஃப்ஸ். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எலான் மஸ்க் வந்து 2022 கூட சொல்லியிருந்தார், 22-23 சம்திங் அந்த டைம் ஃப்ரேமில் இந்தியாவில் வந்து எங்களால் வந்து எங்களோட கார் சேல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியா அரசு வந்து விதிக்கிற அந்த டேரிஃப் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால எங்களுடைய கார்களை வந்து இந்தியாவில் வந்து நாங்கள் இறக்குமதி பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பைடன் அரசாங்கம், பைடன் கவர்மெண்ட் இருந்துச்சு, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இப்போ இருக்கிற பார்ட்டி வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, ட்ரம்ப்புடைய பார்ட்டி. ஸோ அதனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம்பெயினில் பெரிதும் ஜெயிக்க உதவுன நபரில் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எலான் மஸ்க். ஸோ அதில் வந்து முக்கிய காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரும் ஒரு ஒரு பயங்கர ப்ளே பண்ணிச்சு. ட்விட்டர் எந்த இயரில் வாங்கினார் தெரியல, ஐ திங்க் 2022-21 தான் நினைக்கிறேன். அந்த டைமில் வாங்கும்போது எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, 44 பில்லியன் நினைக்கிறேன் அந்த ட்விட்டர் வந்து. அப்போ வந்து இது எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் வந்து அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ புரியலை, இப்போ புரியுது ஏன் வாங்கினார், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது. இந்தியாவில் வந்து இவி விற்க முடியலை, இப்போ பைலேட்ரல் ட்ரேடு போடுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த டாட்டை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தாட் அப்படிங்கிறது வருது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கஸ்டம் டியூட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுங்க. ஒரு பொருளை வந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து இறக்குமதி பண்ணும்போது இறக்குமதி பண்ணுற அந்த நாட்டில் வந்து இறக்குமதி வரி அப்படிங்கிறத போடுவாங்க. ஓகேங்களா, அது எந்த பொருளாக இருந்தாலும். ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இம்போர்ட் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து கஸ்டம் டியூட்டிஸ். ஓகே, ஸோ ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கை வந்து இந்தியாவில் ஊக்குவிக்கிறதுக்காக. ஓகேங்களா, மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் இம்போர்ட் சார்ந்த விஷயங்கள், அதாவது பேசஞ்சர் கார்ஸ் இங்கே கூட சொல்லியிருப்பாங்க, பேசஞ்சர் கார்ஸ். ஓகேங்களா, அந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி டெஸ்லா இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, டெஸ்லா. ஓகேங்களா, ஸோ இவி மேனுஃபேக்சரிங் ஹப் வர்றதுக்கான ஒரு வழிவகையாக இருக்கும். எப்போன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 500 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக உள்ளே வரக்கூடிய கம்பெனிகள் வந்து 500 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ செகண்ட் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் வந்து 25% ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் இருக்கணும். ஸோ இந்த டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது
ஒரு கம்பெனி வந்து வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவில் வந்து செயல்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அந்த ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க, ப்ளஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா தான் வந்து இந்த வேல்யூ எடிஷன். ஓகேங்களா, அதாவது டொமஸ்டிக் வேல்யூ எடிஷன். ஓகே, டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியாக பார்க்கும்போது இதுதான் வந்து டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 25% வந்து நான் சொன்ன மாதிரி இருக்கணும். அது என்னென்னா அங்கே உபயோகிக்கக்கூடிய மெஷின்ஸு, இல்லைன்னா வந்து அந்த ரா மெட்டீரியல்ஸு, இல்லை ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ், அவங்கள வச்சு தான் வந்து அந்த கம்பெனியை வந்து ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு 25% இருக்கணும். அவங்கள வச்சு தான் ரன் பண்ணணும். அது வந்து அடுத்த 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து கன்வெர்ட் பண்ணணும் இருக்கணும் அதிகபட்சமாக. அங்கே வந்து ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து 50 பேர் வந்து இந்தியாவை சேர்ந்த நபர்கள் தான் வந்து வேலை செய்யணும். ஓகேங்களா, அதுதான் வந்து மீனிங். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு கம்பெனி வந்து இவி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கார்களை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா $35,000 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற கார்களை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டம் டியூட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, எவ்வளோ வருஷத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாக வந்து நிறைய சப்சிடிஸ் அப்படிங்கிறது வழங்கப்படும். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ என்ன அப்படின்னா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து அதனுடைய உற்பத்தியை, ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஒரு சப்சிடிஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ். ஓகே, இங்கே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. மேக் இன் இண்டியா கீழே, மேக் இன் இண்டியா அப்படின்னு என்னன்னா இந்தியாவில் தயாரிக்கணும். ஓகேங்களா, வெளிநாட்டு கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வந்து எஃப்டிஐ மூலமாக வந்து அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு என்ன சொல்கிறது பில்டிங் எழுப்பி அதில் ஆட்களை அக்வயர் பண்ணி அங்கே ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா, ஃபைனல் அவுட்புட்டாக கொண்டு வராங்க இல்லையா, அதுதான் மேக் இன் இண்டியா. ஓகேங்களா, ஓகே, அது மூலமாக வரக்கூடிய கம்பெனிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பிஎல்ஐ மூலமாக வந்து இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறதும் தரதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து யாரெல்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே அப்ளிகபிள். அதாவது எல்லா கண்ட்ரிகளிலிருந்து வரக்கூடிய கம்பெனிஸ் வந்து அப்ளிகபிள், எக்ஸப்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ். ஓகேங்களா, சைனீஸ் கம்பெனியும் ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரெஸ் நோட் 3 எஃப்டிஐ பாலிசி. ஓகே, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரெஸ் நோட் 3 அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடிய கண்ட்ரிஸ். அது என்ன அப்படின்னா இந்தியாவை சுற்றி இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரிஸ், பார்டரில் இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரிஸ், ஸ்ரீலங்கா, நேபாள், அப்புறம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வருவாங்க, ஏன்னா பார்டர் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் வந்து ப்ரெஸ் நோட் 3 அப்படிங்கிற கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அவங்கள தவிர சைனீஸ் அண்டு நெய்பரிங் கண்ட்ரிஸ், ஸோ இவங்களை தவிர யார் வேணாலும் வந்து அவங்களுடைய உற்பத்தியை வந்து இந்தியாவில் வந்து எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக வந்து நமக்கும் பெனிஃபிட், நமக்கும் வந்து வேலைவாய்ப்பு அதிகமாகும். கரெக்டாக ஜிடிபி அப்படிங்கிறது அதிகமாகும். கரெக்டாக அதை வந்து ஏற்றுமதி அப்படிங்கிறது பண்ணுவோம். ஓகே, அது ஒரு நல்ல விஷயம். லாஜிஸ்டிக் செக்டார்ஸும் வந்து பயனடையும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எஃப்டிஐஸ் வந்து உள்ள வரும். ஓகே, மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வந்து இந்தியா வந்து மாறும். ஓகே, நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டிய நிலைமையில் தான் இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் உலகத்தில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3ல் 1 வந்து பார்த்திங்கன்னா சைனா கண்ட்ரிலேருந்து தான் வெளியில் வருது. ஓகேங்களா, ஸோ நம்ம சைட்லேருந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த நியூஸோட ஒரு முக்கியமான கம்ப்ளீட்டான விஷயம். ஓகே, ஸோ ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ மாருதி சுசுக்கியோடைய ஹெட்டு, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸை வந்து கம்மி பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வண்டி, அதாவது என்ன சொல்கிறது இந்தியாவினுடைய லோவர் எண்டு ஹையர் எண்டில் இருக்கக்கூடிய கார்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து மாற்றி அமைக்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 30 கோடி, ஓகேங்களா, 2 வீலர் வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணி காருக்கு மாறுவாங்க. அதாவது 30 கோடி 2 வீலர் வச்சுருக்கிறவங்க
ஓகேங்களா, டேக்ஸை வந்து கட் பண்ணான். ஓகேங்களா, ஸோ அது மூலமாக வந்து 30 கோடி பேர் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 கோடி பேர் கார் வாங்கினாங்க அப்படின்னு என்ன ஆகுறது நிலமை? ஸோ இப்போ இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து நம்ம கார் வாங்கக்கூடாதா அப்படிங்கிறத தாண்டி ஸோ எல்லாருமே காரில் போனால் யோசிச்சு பாருங்களேன். இப்போ பெங்களூர் அந்த மாதிரி சிட்டி, மும்பை மாதிரி சிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கே வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே காரில் போகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டிராஃபிக் கன்ஜஷன் அப்படிங்கிறது வந்து எந்த லெவலுக்கு இருக்கும்? ஸோ பொல்யூஷன் லெவல் அப்படிங்கிறதும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அதை தாண்டி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது வந்து குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வருமானமும் பெருசாக இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அவர் சைட்லேருந்து அவர் சொல்கிற விஷயம், ஓகே, மாருதி சுசுகி அவங்க சைட்லேருந்து சொல்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எக்ஸாம்பிளாக வந்து ஜப்பானில் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா, ஜப்பானில் வந்து இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டேக்ஸை வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. அது மூலமாக வந்து எல்லாருக்குமே வந்து அஃபோர்டபுளான கார் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து ஜப்பான் அரசாங்கம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, ரோட்ஸ் அப்படிங்கிறது வந்து பயங்கர டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படி தான் நம்புறேன். நான் விளாக்ஸ்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து அங்கே வந்து கார்ஸ் வந்து அட் அ டைமில் வந்து 10 கார் கூட போகலாம், 5 கார் கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே எல்லாருமே கார் வாங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து யோசிச்சு பார்க்க கொஞ்சம் என்ன சொல்கிறது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெல்லியோட நிலைமையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஓகேங்களா, பொல்யூஷன் லெவல் அப்படிங்கிறது பீக்குக்கு போயிடுச்சு. ஸோ அப்படி அவர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி வந்து நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா மக்கள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ மக்கள் பயனடைவாங்களா இல்லை வந்து மாருதி சுசுகி பயனடையுமா அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் தான் யோசிச்சு பார்த்து முடிவு எடுக்கணும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ அதேபடி தான் நம்மளும் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து ஏழை மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஓகே. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா பொல்யூஷன் அதிகமாகிறதுக்காக நம்ம வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கு இல்லையா, அதை குறைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இவி வெஹிக்கிளை வந்து 5 லட்சத்துக்கு கொடுக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இவி வெஹிக்கிள் எப்படி 5 லட்சத்துக்கு கொடுப்பீங்க? யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. ஓகே, அது நமக்கே தெரியும். ஓகே, அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இவி வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, எம்ஜி அப்புறம் டாட்டா எல்லாமே. மாருதி சுசுகி வந்து இன்னும் ஆரம்பிக்கல. அவங்க வந்து செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்து அவங்களுடைய இதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு இவி வெஹிக்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வித்தாரா அப்படிங்கிறது தான் சுசுகியினுடைய ஃபஸ்ட்டு இவியோட நேம். ஓகேங்களா, ஸோ இந்த இயரில் வந்து அவங்க டார்கெட் வந்து 70,000 கார்களை வந்து விற்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ அடுத்து இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டர் ஃபோர் அப்படின்னா ஒரு 3 மாதம் கடைசி, அதாவது ஜனவரி டு ஏப்ரல் மாதத்தில் வந்து ஜனவரி டு மார்ச் மாதம் 3 மாதத்தில் வந்து கார் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்காக 5 லட்சம் வந்து கார் வந்து விற்றுருக்காங்களாம். 3 மாதத்தில் 5 லட்சம் கார் விற்றுருக்காங்களாம். யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு கார் தான் வாங்கிட்டே இருக்காங்க கார். யார் வாங்குறாங்கன்னே தெரில. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இவங்க சைடில் இவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ இந்த நியூஸ் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓகே இது முடிஞ்சா இது ஒரு நல்ல நியூஸ். ஓகே, பாகிஸ்தானை பற்றின ஒரு நியூஸ். ஓகே, பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம $10 பில்லியன் அளவுக்கு ஒர்த்தான வந்து பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோமா. ஓகேங்களா, நீங்கள் யோசிக்கலாம், நம்ம தான் எதுவுமே பண்ணலையே, ட்ரேட் எல்லாமே வந்து நிறுத்தி வச்சுருக்கோமே அப்படின்னு யோசிக்கலாம். அது என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மூலமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த பேராகிராஃப் முழுக்க இருக்கிறத நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஓகே, இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு வைங்களேன். ஸோ அந்த கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மகிட்ட இருந்து பல்காக ஒரு ப்ராடக்டை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ப்ராடக்டை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அதை லேபிளை மாற்றி மேட் இன் எக்ஸ் அப்படின்னு போட்டு, மேட் இன் எக்ஸ் அப்படிங்கிறது கண்ட்ரி. ஓகேங்களா, அந்த கண்ட்ரியோட நேமை போட்டு பாகிஸ்தானுக்கு வித்துறாங்களா. ஆனால் அது பாகிஸ்தானுக்கு தெரியுமா இது இந்தியாவில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு அப்படின்னு. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து பாகிஸ்தானில் வந்து டிமாண்ட் இருக்கான்.
ஸோ இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருள்கள் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கான். இவன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, சைனா வந்து இவனோட ஃப்ரெண்டு தான். ஏன் சைனாவில் வந்து குவாலிட்டி இல்லையா? அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து அவங்க லேபிளில் மாற்றி அந்த கண்ட்ரியோட பேரை போட்டு, இப்போ எக்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரியோட பேரை போட்டு அவங்களுக்கு வந்து சேல் பண்ணிடுறாங்களா, யாருக்கு? பாகிஸ்தானுக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ $1,00,000 வந்து அந்த பொருளை வந்து அவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் கண்ட்ரி வந்து இந்தியாக்கிட்ட. அதை வந்து 1.30 லட்சத்துக்கு வந்து பாகிஸ்தானுக்கு விற்கிறாங்களாம். இப்போ நம்ம கூட வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ரேப்போவில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான், நம்மளே டேரெக்டாக வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? இவன் வந்து எக்கானமியும் படுபாதாளத்தில் இருக்குது, எல்லாமே வந்து மோசமாக தான் இருக்குது. இவன் ஏன் இவ்வளோ முரண்டு பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு அவங்களோட நிலைமை இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சேல் ஆகிட்டுருக்கு. அதை மாதிரி தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பகல்காம் அட்டாக் நடந்துச்சு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை வந்து ஜஸ்ட்டு யோசிச்சு மட்டும் பாருங்கள். ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் சைனா வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே ப்ராடக்ட்லாம் வாங்க மாட்டேன், டேரிஃப் போடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து அங்கே அடி வாங்குவாங்க சைனாவில். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா கூட பெரிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நடத்துறதுக்காக ஜேடி வேன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு. ஓகேங்களா? அந்த டைமில் பாகிஸ்தான்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. பாகிஸ்தானால் வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கான அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இல்லை. அந்த டைமில் இந்தியா வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து எங்கேயோ இடிக்குதே. இதை வந்து நீங்கள் யோசிச்சுங்க. உண்மையாலுமே வந்து பாகிஸ்தான் அவங்க தான் வந்து இதை ட்ரெயின் பண்ணி அட்டாக் பண்ணாங்களா, இல்லை வேறு யாராவது பணம் கொடுத்தோ இல்லை வந்து நான் பேக்கப் பண்ணியோ வந்து இந்த அட்டாக்கை வந்து பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ட்ரேடு பேச வந்திருக்காரு ஒருத்தர் நம்ம கண்ட்ரிக்குள்ளே, அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிச்சுக்கங்க. இது வந்து யோசிச்சுக்கங்கன்னு உங்களை தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து இப்படி தான் இருக்குன்னு எதையும் சொல்லலை. ஓகே, நம்ம யார் பம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, அப்படி தானே? ஓகே, இது வேணாம். ஸோ அடுத்து வந்து ஆப்பிள் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ஆப்பிள் வந்து சைனாவிலேருந்து காலி பண்ணிவிட்டு இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் தான் வந்து தைவானை சேர்ந்த நிறுவனமும் டாட்டாவும் கம்பைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சென்னையில். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதோட உற்பத்தி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து 40 to 45 மில்லியன், அதாவது 4 கோடி to 5 கோடி ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து அதிகமாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா இந்தியாவோட உள்நாட்டு தேவையும் ப்ளஸ் வந்து அமெரிக்காவினுடைய தேவையும். ஃபஸ்ட்டு அமெரிக்கா தான். ஓகேங்களா? அங்கே தான் நிறைய பேர் ஐஃபோன் அப்படிங்கிறத வாங்குவாங்க. ஓகேங்களா? இங்கேயும் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரில. ஆனால் அவங்க ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி என்ன சொல்கிறது, யூஎஸ்க்கு வந்து பெருசாக இருக்காது, ஏன்னா அங்கே விலை கம்மி. ஓகேங்களா? அதுதான் உண்மை. அவங்களுக்கு வந்து டாலர் மதிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு $1,500 to $2,000 தான் வரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் வருது. ஓகேங்களா? நமக்கு அதிகம், அவங்களுக்கு வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து மேனுஃபேக்சரிங் அதிகம் பண்ணோம் அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு டிமாண்டையும் ப்ளஸ் வந்து அமெரிக்காவோட டிமாண்டையும் வந்து நம்ம பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை தாண்டி வந்து இதில் என்ன சொல்கிறது, இதில் பெரிய ஒரு நியூஸ் எல்லாம் எதுவும் பெருசாக கிடையாது. இந்த நியூஸ் ஏன் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா, ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்தியாவில் நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, இந்தியாவில் எக்ஸ்போர்ட் செய்யப்பட்ட எலக்ட்ரானிக் குட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஓவராலாக பார்த்துட்டோம் அப்படின்னா 41% வந்து இந்தியாவிலிருந்து தான் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? 41% இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். அதை தாண்டி வந்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, சவுத் இந்தியாவில் இருக்கிற 2 ஸ்டேட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் குஜராத். ஓகே, அதை தாண்டி இன்னொரு விஷயத்துலையுமே வந்து நம்ம டாப்பில் இருக்கோம். அது என்ன அப்படின்னா டெக்ஸ்டைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல. ஓகே, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த ரீஜனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. அதோட வேஸ்ட்டெல்லாம் வந்து நொய்யல் ரிவரில் வந்து கலக்குது, அப்படி இப்படின்னு நிறைய வேஸ்ட் இது இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த நியூஸில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எக்ஸ்போர்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் நம்பர் 1ல் இருக்குது. ஓகேங்களா? 27% வந்து ஓவராலாக இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணதில்
100 பண்ணோம் அப்படின்னா அதில் 27% வந்து இந்தியாவிலேருந்து தான் போயிருக்கு. செகண்டு குஜராத். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41. இதில் வந்து செகண்ட் நம்பர் பாருங்களேன் 22 தான் இருக்குது. ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து டாப்பில் இருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணதில், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணதில். ஓகே, இதில் வந்து தமிழ்நாடை பற்றி நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது சொன்னதுனால எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஓவரால் ஜிடிபி growth வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9+ அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? 9+. ரீசெண்டாக ஏதோ நியூஸில் படித்தேன், நிறைய நியூஸ் வந்துருந்துச்சு, யூடியூப்லேயும் சரி நியூஸ் பேப்பர்லேயும் சரி வந்துருந்துச்சு. ஆனால் எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோ % அப்படின்னு தெரியல. ஆனால் 9+ அப்படிங்கிறது தெரியும். இந்தியாவினுடைய ஜிடிபி growth அப்படிங்கிறது. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாடு மன்னிச்சிருங்க, தமிழ்நாடோட ஜிடிபி growth வந்து 9+ல் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்தியாவினுடைய ஜிடிபி growth ஓவராலாக பார்த்தோம்னா 6.5 சம்திங், 6.6 to 6.5 தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 9க்கு மேலே இருக்குது. இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரௌடான மொமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான முழுக்க நியூஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோவை பற்றின ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது டிஸ்கஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை.